கல்வியை காவிமயம் மற்றும் வணிகமயமாக்குவதுடன் ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவிக்கும் மோசமான அம்சங்களை மறைத்து புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றில் சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரையில், இந்திய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியில் சிறிதும் அக்கறையற்ற ஒன்றிய அரசின் மறைமுக திட்டத்துடனே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கல்வித்துறை அதிகாரத்தை முழுமையாக ஒன்றிய அரசிடம் குவிப்பது, கல்வியை வணிகமயம் மற்றும் தனியார்மயமாக்குவது மற்றும் வகுப்புவாதமயமாக்குவது ஆகிய 3 அம்சங்களையே ஒன்றிய அரசு பிரதானமாக பின்பற்றுவது கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகள் மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய மற்றும் மாநில கல்வி அமைச்சர்களை கொண்ட கல்வி ஆலோசனை வாரிய கூட்டம் 2019ற்கு பிறகு ஒருமுறை கூட கூட்டப்படவில்லை என தெரிவித்துள்ள சோனியா காந்தி, தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் ஒன்றிய அரசு ஒருமுறை கூட கலந்தாலோசிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் சாசனத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள விவகாரத்தில் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் என்கின்ற ஒன்றிய அரசின் குணத்திற்கு இது சான்றாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை நிறைவேற்றுமாறு மாநில அரசுகளை ஒன்றிய அரசு நிர்பந்திப்பது வெட்கக்கேடானது என்றும் அவர் சாடியுள்ளார். பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கை கல்வியில் மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகளை பறிக்கும் முயற்சி என்றும் கூட்டாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மற்றும் RSSின் நீண்ட கால திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் கல்வியை வகுப்புவாதமயமாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரமாக்கியுள்ளதாகவும் சோனியா காந்தி கூறியுள்ளார். NCERT பாடப்புத்தகங்களில் காந்தி படுகொலை, முகலாய ஆட்சியில் இந்தியா போன்ற பாடப்பகுதிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் வலதுசாரி சித்தாந்த பின்னணி கொண்டவர்களே பேராசிரியர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள சோனியா காந்தி, இது பேராசிரியர் மற்றும் துணைவேந்தர் பதவிகளுக்கான தகுதிகளை நீர்த்துப்போகச் செய்யும் முயற்சி என கூறியுள்ளார். இத்தகைய வழிகளில் இந்திய கல்வி முறையை படுகொலை செய்யும் ஒன்றிய பாஜக அரசின் முயற்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றும் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.